கும்புற ஐயா. அம்மம்மா அம்மா அம்மா. ஏய், பண மோசடி, ஆள் கடத்தல், கட்ட பஞ்சாயத்து, ஏமாத்து வேலை பண்ணிக்கிட்டு இருந்த நீங்க எல்லாம் இனிமே கல்கத்தால இருக்கவே கூடாது. 1/2 மணி நேரத்துல காலி பண்ணிட்டு போயிடணும். வாடகை வீட்டை காலி பண்ணவே 6 மாசம் டைம் தரா, நீ 1/2 மணி நேரத்துல காலி பண்ண சொல்றியா? நான் எதையும் ஒரு தடவை மட்டும்தான் சொல்லுவேன், 2வது தடவை வெட்டி போடுவேன். இந்த ஸ்டேட்ல அவனை கொல்றதுக்கு நிறைய வெப்பன்ஸ் இருக்கு. அத கையில பிடிச்சு அவனை கொல்றதுக்கு ஆம்பளைகள் இல்ல. அதனாலதான் திகார் ஜெயில இருந்து இவனுங்களை கூட்டு இங்க பாருங்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி அவன் ரவுடியோ தாதாவோ கிடையாது. அவனுக்கு வீதிக்கு வீதி ரசிகர் மன்றம் இருக்கு, வீட்டுக்கு வீடு ரசிகர் இருக்கா. குறி தப்பிச்சு நம்மள பார்சல் பண்ணி பரலோகத்துக்கு அனுப்பிச்சிருவான். எதுக்கு சார் நீங்க பயப்படுறீங்க? நம்ம கிட்ட தான் துப்பாக்கி இருக்குல்ல, குதிரை அழுத்துனா புல்லட் பாயும்ல. அத பேசாத, செயல்ல செஞ்சு காட்டு. அவன் எங்க இருக்கான்? அவன் இருக்கிற காலனியில ஒரு பெரிய ரிசப்ஷன் நடக்குது. யாரா உன்னை அனுப்புனது? ராவத்து டிஐஜி சார். நம்ம ஆளுக்கு செத்து போயிட்டாங்க. சாகிறதுக்கு முன்னால நம்மள மாட்டி விட்டாங்க. அவன் நிச்சயமா நம்மள அட்டாக் பண்ணுவான். ஒண்ணு பண்ணு, நம்ம மினிஸ்டர் வீட்டுல இருக்கோம்னு அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணு. ஆவேசப்பட்டு அவன் ஒற்றையா வருவான். 1 shot 2 birds. அசத்தல் ஐடியா சார். என்னையா டென்ஷனா வந்திருக்க? நீ தான் எப்படியாவது என்னை காப்பாத்தணும். என் நிழல் கூட என்னை விட்டு போனாலும் போயிடும். ஆனா அந்த நாய் என்னை விட மாட்டேன் போல இருக்கு. என் சொத்து போச்சு, மரியாதை போச்சு, மொத்தமும் போச்சு. மிச்சம் இருக்கிறது உயிர் மட்டும்தான். என்னை காப்பாத்து. அண்ணா, நாய்க்கு வந்துட்டான். புளிய மரத்துல பொடலங்க முளைக்காதடா. உன்னை நான் செலவு பண்ணி மந்திரி ஆக்கினா நீ எனக்கே ஆப்பு வைக்கிறல்ல. சார், அமைச்சரை கொலை செய்த நாயக் பாய். என்ன பேசுறீங்க? வெளிய மக்கள் ஒன்னே பெரிய தலைவனை தெய்வமா பாக்குறாங்க. அப்படி மதிக்கப்படுறவன் தெய்வம் எல்லாம் போட்டோவா சொல்லியா மட்டும் தாண்டா இருக்கணும். ஒன்னே மாதிரி உயிரோடு இருக்க கூடாது. நீ ஏழைங்களுக்கு பிரிச்சு கொடுத்த மொத்த நலத்தையும் அவங்க கிட்ட இருந்து புடுங்குறேன்டா. நீ மூடின என்னோட கம்பெனி வியாபாரத்தையும் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன்டா. உனக்கு ஆதரவா இருந்தவங்களை விரட்டி விரட்டி பழி வாங்குறேன்டா. அது மட்டும் இல்ல, சத்து போன இந்த கிழவனுக்கு பதிலா எண்ணி 10 நாளுக்குள்ளே மந்திரி பதவி வாங்கி காமிக்கிறேன்டா. செத்துட்டானா? செத்து போயிட்டானா? தூக்கிட்டு போய் கங்கையில போடுங்கடா. சரிங்கண்ணா. மினிஸ்டரை கொலை பண்ணி தப்பிச்சு போயிட்டான்னு எஸ் சார். போலீஸ் ரெக்கார்ட்ல எழுதிருக்கு. ஓகே சார். இவன் சத்த விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். இவன் வருவாங்கிற ஆசையில மக்கள் காத்துட்டு இருக்கணும். ஆசையால உயிர் பழைச்ச எனக்கு அமைச்சரை கொலை பண்ணலன்னு நிரூபிக்கிறத விட அந்த அரக்கனுங்க சட்டத்தோட பாதுகாப்புல தப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவனுங்களை கொல்லணுங்கிறத லட்சியமாக்கிக்கிட்டேன். வாங்க போலாம். ஏய், எங்கடா போற? அது கல்கட்டா போற ட்ரெயின் மாப்ள. அங்கதான் போறோம். அங்க எதுக்குடா போற? வாங்க சொல்றேன். ஹாய் பாய், உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. யாரு? யாருன்னு தெரியல, ஆனா பார்க்க உங்களை மாதிரியே இருக்காரு. ஹாய், ஐம் ஷெரி, சித்தார்த். உங்களை பத்தி பத்திரிகையில படிச்சேன், சந்திக்கலான்னு வந்தேன். எதுக்கு?
ஒரு பக்கம் போலீஸ், இன்னொரு பக்கம் இவன் கொலை பண்ணவங்க, இன்னொரு பக்கம் இவனை கொலை பண்ண துடிக்கிறவங்க. இந்த மாதிரி ஹார்ட்வேர் ஆளுங்களோட நம்ம வச்சுக்க வேண்டாம்னு சொன்னா இவன் கேட்க மாட்டானே. நமஸ்தே ராவத் பையா. எங்கடா போயிட்ட? அவன் அடிச்ச அடியில இப்பதான் நடக்கிற பொசிஷனுக்கே வந்திருக்கேன் பையா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்கண்ணா, உங்கள மாதிரி நல்லவங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இந்த காலத்துல சின்ன முள்ளு குத்துனாலே செப்டிக் ஆகி செத்து போயிடுறாங்கண்ணா. ஆனா அம்மா பெரிய சூலத்தை ஏத்தி நீ சாவாம பழச்சுக்கிட்டனா உனக்கு சாவே இல்லனா. கரெக்ட். அவன் ஆல்ரெடி மினிஸ்டர் கொலை பண்ண கேஸ்ல குற்றவாளி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு குத்துறதுக்கு நிறைய சாட்சி இருக்கு. அவனை கண்டிப்பா தூக்குல போடுறது உறுதி சார். நிஜமா இருந்தாலும் எனக்கு அது மேல் நம்பிக்கை வரல. சேஃப்டிக்கு அவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது நம்ம ஆளுங்களை செட் பண்ணி அவனை போட்டு தள்ளிடு. நடக்காது சார். கியோ? அவன் வரும்போது மக்கள் 10 பேரோ 100 பேரோ இல்ல, சும்மா 1000 பேர், லட்சம் பேர் வருவாங்க. என்னது? லட்சம் பேர் மனித கடையமா மாறி நாளைக்கு அவனை ஜெயில இருந்து கோர்ட்டு கூட்டிட்டு வர போறாங்க. பார்க்கிறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கான். நம்ப முடியாத அளவுக்கு மக்கள் ஆதரவு. அவன் பார்க்க சின்ன பையன் தான், ஆனா செயல்ல சிங்கமா இருக்கானே. நீங்க கவலைப்படாதீங்கண்ணா. இந்த ஜனத்தால என்ன பண்ண முடியும்? கோடி பேர் வந்தாலும் கோர்ட்ல ஜட்ஜ் நினைச்சாதான் முடியும். அவனுக்கு நிச்சயம் தூக்கு தண்டனை உண்டு. என்னடா இது, உனக்கு தூக்கு தண்டனை கிடைக்க போகுதுன்னு சொல்றாங்க. எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கும் நீ வேதனைப்படுற, ஆனா அவன் இன்னும் உயிரோட இருக்கானேன்னு நான் வருத்தப்படுறேன். ஒன்னும் ஆகாது மாமா. யுவர் ஆனர், ஏற்கனவே ஒரு அமைச்சரை கொலை பண்ண வழக்குல குற்றவாளி. கொலைவெறி பிடித்த இந்த குற்றவாளி மிக கொடூரமாக டிஜிபியையும் டாக்ஸி செட்டையும் கொலை செய்துள்ளார். அது மட்டுமல்லாமல் ஹோம் மினிஸ்டர் ராவத் அவர்களை கொலை செய்ய முயன்றதற்கு சாட்சிகள் வலுவாக இருப்பதால் இவருக்கு தூக்கு தண்டனை அளிக்க வேண்டும். இவரை போன்ற குற்றவாளிகளுக்கு அது ஒரு பாடமாக இருக்க வேண்டும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். உங்கள் மீது சாட்டப்படும் குற்றங்களை ஒப்புக்கொள்கிறீர்களா? அவங்கிட்ட அனாவசியமா ஏன் சம்மதம் கேக்குறீங்க? சாட்சியங்கள் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது கோர்ட் டைம் வேஸ்ட் பண்ணாம அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுங்க. அமைதியா இருங்க. கோர்ட்டுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கு. நீங்க பண்ண கொலைகளை நீங்க ஒத்துக்கிறீங்களா? ஆமாம் ஜட்ஜ் சார், இதெல்லாம் நான் தான் செஞ்சேன். குற்றவாளியை தன் குற்றங்களை ஒப்புக்கொண்ட காரணத்தால் ஐபிசி செக்ஷன் 302, 307 படி குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை ஒரு நிமிஷம் யுவர் ஆனர். இவன் என்னன்னா அப்படியே நாயக் மாதிரியா இருக்கான்? ஒரிஜினல் நாய்க்கு இவனா இருக்குமோ? மண்டை காயுதுரா. 3D சினிமாவை கண்ணாடி எல்லாம் பார்த்தா இப்படி இருக்குமோ அப்படி இருக்கு. இவனை தான் வீட்டுக்கு போக சொன்னமே, இங்க எதுக்கு வந்தான் இவன்? வணக்கம் ஜட்ஜ் சார். யாரு பணி? பார்க்க இவரு மாதிரியே இருக்க. என் பேரு சித்தார்த் நாயக். இந்த மர்டர்ல நான் தான் செஞ்சேன். இல்ல யுவர் ஆனர், நான் தான் சித்தார்த் நாயக். இவர் என் அபிமானி நினைக்கிறேன். என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து தேவையில்லாம நான் செஞ்ச கொலைகளை இவர் மேல சுமத்திக்கிறாரு. இல்ல ஜட்ஜ் சார், இவர் தான் என் அபிமானி. என்ன மாதிரியே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து நான் செஞ்ச கொலைகளை இவர் மேல சுமத்திக்கிறாரு. இங்க பாரு, என் மேல இருக்கிற மரியாதையால உன் லைஃபை ஸ்பாயில் பண்ணிக்காத. நான் சொல்றது அதான். என் மேல இருக்க மரியாதையால. என்னடா இது கலாட்டா? நீ நாயக் தான், இவன் யாருடா? என் அபிமானி. ஏய், நீ அவனோட அபிமானினா தூக்கோன? சித்தார்த் நாயக். நோ 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 நோ, நான் தான் சித்தார்த் நாயக். ஜட்ஜ் ஐயா, என்னை குத்துனவன் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னை குத்துனவன் இவன் தான். இவன் தான் நாயக். இவனை தூக்கில போடுங்க. இல்ல 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 இல்ல, அவர் கொஞ்சம் கன்ஃபியூஸ்ல இருக்காரு. 5 நிமிஷம் அவரை வெளியே அனுப்பி வச்சீங்கன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட் ஃபார் 5 minutes. சிச்சி, இதை யாராவது நினைச்சு பார்த்துப்பாங்களா? கன்ஃபார்மா ஜெயிக்க போற கிரிக்கெட் மேட்ச் திடீர்னு மழை வந்து கெட்டு போன மாதிரி இப்படி நாசமா போச்சே. அது சரி, அந்த இன்னொருத்தன் யாரையா? சார், அவன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், சொந்த ஊர் சென்னை. நாங்க கூட முன்னாடி அவனை கன்ஃபியூஸ் ஆகி அரெஸ்ட் பண்ணிருக்கோம். என்னது? அந்த இன்னொருத்தன் உனக்கு முன்னாடியே தெரியுமா? ஆமா சார், அரெஸ்ட் பண்ணிட்டு அவன் அப்பாவின் தெரிஞ்சதும் விட்டுட்டோம். எவன்டா அவனுக்கு சிபிஐல வேலை போட்டு கொடுத்தது? சரி விடுங்க சார். சார், அவனுங்க நமக்கு 5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்காங்கன்னா நிச்சயமா அவனுக்கு மாறி இருப்பாங்களோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். எதுக்கும் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க.
இவங்க 2 பேர்ல உங்களை கொலை பண்ண முயற்சி பண்ணது யாரு? இவங்க கண்டிப்பா மாறித்தான் போயிருப்பாங்க. இவன் தான் சார். அப்ப இதுக்கு முன்னால இவருன்னு சொன்னீங்க. என்னது? இவங்க மாறலையா? மாறவே இல்ல. ஸ்டூபிட் ஃபெலோ. 2 பேரையும் தூக்கில போடுங்க, தொல்லை ஒழிஞ்சிரும். 2 பேரையும் தூக்கில போடுங்க ஜெயா. தப்பிக்க விடாதீங்க. தூக்கில போடுங்க. சைலன்ஸ். ஒரு பொறுப்பான பதவியில் இருக்கிற அமைச்சரான நீங்க இப்படி பேசுறது சரியில்லை. 100 குற்றவாளிங்க சட்டத்துல இருந்து தப்பிச்சு போனாலும் போகலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. இனி இந்த கேஸ் கோவிந்தா கோவிந்தா. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால குற்றவாளி யாருன்னு கோர்ட்டால கண்டுபிடிக்க முடியல. அதனால இவங்க 2 பேரும் குடும்பத்தார் மத்தியில, நண்பர்கள் மத்தியில வீட்டு காவல் வைத்து உண்மையான சித்தார்த் நாயக் யார் என்று கண்டுபிடித்து கோர்ட்டில் நிரூபிக்குமாறு சிபிஐக்கு இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அதனால் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்படுகிறது. ஃபாலோ பண்ண சார் ஃபாலோ பண்றது வேஸ்ட் சார். தைரியசாலியும் புத்திசாலியும் ஒண்ணு சேர்ந்துட்டா சிபிஐ சிபிசிஐடி யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. அவனை போயறத விட்டுட்டு நான் சொல்ற வேலையை மட்டும் செய். கோ கோயிங்.